டெலிவரி பாய்ஸ்னால் என்ன ஸ்லேவா? இப்படி நான் கேட்கல. அப்படி என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். டோரஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஏரோ ஹப்பில் ஆர்டர் போட்டிருந்தான். நைட்டு ஒரு 11 மணியை போல் நானும் ஃபுட் எடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜொமேட்டோ அண்ணன் வந்திருந்தார். அவர் என்னை பார்த்துட்டு எப்படி போகுது அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, நல்லா தான் போகுது அப்படின்னு. எனக்கு ரொம்ப டல்லு ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோன்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போதைக்கு புலம்பிகிட்டு இருந்தார். கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஏர்போர்ட்குள்ளே. அவர் போர்டிங் போய் உட்காந்துட்டாரு. ஆனால் ஃபுட்டை உள்ளே கொண்டு வர சொல்கிறாரு. உள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்களே, அது சொன்னால் புரிஞ்சுக்காமல் சொல்கிறத செய்யுங்கிறாரு அப்படின்ட்டு ஒரு என்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தார். நீங்கள் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கிட்டு போனார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு மூஞ்சி ரொம்ப சோகம், என்ன சொல்கிறது, வெறுத்து போன மாதிரி வச்சுட்டு நம்மளாம் ஸ்லேவ் தானே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படிலாம் இல்லையேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி அவர் ஸ்லேவ் தானேன்னு கேட்டார்னா, டெலிவரி பாய்னா கஸ்டமர் சொல்கிற எல்லாத்தையுமே செய்யணும்னு ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை. ஆனால் அப்படிலாம் கிடையாது. டெலிவரி பாய்னா அவங்க ஃபுட்டை ஆர்டர் போடுவாங்க, அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். அது மட்டும்தான் எங்களோட வேலை, அதான் எங்களோட சர்வீஸு. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கால் பண்ணி ப்ரோ எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துருங்க, ப்ரோ எனக்கு வந்து இந்த பியர் வாங்கிட்டு வாங்க, சரக்கு வாங்கிட்டு வாங்க, எனக்கு வந்து தம்மு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்கிட்டையும் சொல்லுவாங்க, நான்லாம் பண்ண மாட்டேன். தண்ணி கேட்பாங்க, அப்படியே சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு தண்ணி வேணும்னு கேட்பாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். இந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் சங்கடப்படணுமோ நாங்கள் கேவலப்படுறோமோக்கெல்லாம் கிடையாது. யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது கேவலம். அவங்க அந்தளவுக்கு எஜுகேஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட் டெலிவரி பாயோட வேலை ஃபுட்டை கொடுக்குறது, அவ்வளோதான். அவங்க பே பண்ணுறாங்க, நாங்கள் அதுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம், அதோட எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நாங்கள் செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னா இருக்கிறதுல ஒஸ்ட்டான ஆள் அவங்க தான். அதனால நாங்கள் வந்து இதுக்கு கூச்சப்படுறது கேவலப்படுறதுலாம் நாங்கள் பட தேவை கிடையாது. அந்த வேலைகளை சொல்கிற அவங்க தான் கூச்சப்படணும். நாங்கள் ஒன்றும் ஸ்லேவ் கிடையாது.